அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாச ஜெப டிவி செய்திகள். அனைத்து இந்திய கிறிஸ்துவ சபை கூட்டமைப்புகள் முதலமைச்சருக்கு கோரிக்கை. பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை டவுட்டன் YMCA ஹாலில் நடைபெற்றது. காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற்ற கூட்டத்தில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களிடம் கூட்டாக சேர்ந்து மோகன்தாஸ் தலைமையில் கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை வண்ணம்: ஏன் பெந்தகோஸ்தே சுயாதீன சபை தலைவர்களை, பாஸ்டர்களை தமிழக முதலமைச்சர் சந்திக்க மறுக்கிறார்? ஏன் சந்திக்க முடியவில்லை? யார் அதுக்கு காரணமாக இருக்கிறார்? எனவே அமைச்சர்களாகிய நீங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சரை நாங்கள் சந்திக்க ஆவணம் செய்து உதவி செய்யும்படியாக கோரிக்கை வைத்தார். பல லட்சம் ஊழியர்களாகிய நாங்கள், சபை மக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம், வாக்களித்தும் இருக்கிறோமே, சந்திக்க மறுப்பது ஏன் என்று சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தலைவர்களை ஏன் முதலமைச்சரை பார்க்க மாட்டோம்? இன்னைக்கு பப்ளிக்ல பேசுவேன், இங்கேயும் பேசுவேன். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் இருக்காங்க. தீர்மானிக்கக்கூடிய இடத்துல AICC இருக்கிறது. இந்த வழக்கறிஞராக சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல ஆயிரம் வழக்கறிஞர்கள் AICCக்கு ஆதரவாக இந்த அமைப்பை, இந்த கிறிஸ்துவ அமைப்புக்கு பல வழக்குகளில் சந்தித்து AICCக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு சாதாரண ஆளாய் நினைத்துக்கொண்டு ஒரே ஒரு நபர் மாத்திரம் சீக்கிரமாக சந்திக்க வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய தலைவராக இருக்கிற, பிஷப்பாக இருக்கிற பேராயர் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தமிழகம் நியமிக்கப்பட்டுள்ள அந்த போதகர் ஐக்கியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அந்த அட்டை கூட அங்கே செல்ல மறுக்கிறது. நாங்கள் இன்றைக்கு வருகிற ஜனவரி மாதத்தில் நாடு தழுவிய AICCனா ஆல் இந்தியா, நாட் ஃபார் தமிழ்நாடு, இந்தியா ஒட்டுமொத்தத்திற்கும் AICC இருக்கிறது. ஆந்திராவில் இருக்கிறார்கள், கன்னடாவில் இருக்கிறார்கள், ஒரிசாவில் இருக்கிறார்கள், பீகாரில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா ஒட்டுமொத்தத்துக்கும் AICC என்று சொன்னால் நடக்க தெரியும். ஆனால் நாங்கள் தமிழகத்தில் ஆட்சியை தீர்மானிக்கிற டாக்டர் முதல்வர் ஐயா அவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதனால்தான் தான் எங்களுடைய பிஷப்புக்கு பதவி தந்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்ல வருகிறதெல்லாம் எங்கள் மாநாட்டு மூலமாக, இந்த பொதுக்குழு மூலமாக சொல்ல ஒரு கருத்து ஒன்றுதான். என்ன என்று சொன்னால், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், பின்னால் இருக்க மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த ஓட்டு திருத்த முறைப்படி நாங்கள் இதுவரையில் அந்த கெசட்டில் பெயர் மாற்றவில்லை. இன்னும் முனுசாமி, கந்தசாமி, கோவிந்தசாமி தான் இருக்கிறது. ஆனால் பிலீவ் டு கிரைஸ்ட், ஆல் ஆர் பிலீவ் டு கிரைஸ்ட், ஸோ ஐ வில் சப்போர்ட்டட் ஃபார் கிரைஸ்ட். அதனால தமிழக அரசு மக்கள் முதல்வரை சந்திக்கவும், பிஷப் AICC சேர்மனை சந்திக்கவும் விரைவில், அதுதான் எங்கள் கோரிக்கை. நிறைய இடங்களிலே கல்லறைக்கு இடம் கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்கு அந்த கார்டு தந்திருக்காங்க. வரவேற்கிறோம். இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இரண்டாவது, மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தமிழ்நாடு உபதேச மைனாரிட்டி போர்டு மெம்பர், அந்த போர்டு மெம்பரில் அரசாங்கத்துக்கும் மாண்பு முதலமைச்சர் அவருக்கும் நன்றி உள்ளவராக இருந்து இந்த AICCயில் 25,000 சபைக்கு மேலே 150 பேராருக்கு மேலே உண்மையாகவே பணி செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் ஐயா அவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். இதுதான் முக்கிய கோரிக்கை.